என்ன நெறையா பேருக்கு கடன் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை இருந்த எல்லா பிரச்சனையும் அப்படி பிடிச்சு குரு எதுக்கு பிரச்சனை குடுக்குற? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு இடம் மாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆரோக்கியத்துல மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். 6ஆம் இடத்துல போய் குரு அமர்தல் அப்படின்றது ரைட்டு தான். ஆனா 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு குடும்பத்திற்காக அத பண்ணலாம், இத பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் நெறைய பிளானிங் போட்டு அத ஒர்க் அவுட் பண்ண முடியாம அப்படியே உட்கார்ந்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கு டக்கு 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 டக்குன்னு காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. நெறைய ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப கவனம், பண விவகாரத்துல ரொம்ப ரொம்ப கவனம். தப்பி தவறி அடிச்சு கேட்டா கூட ஏடிஎம் கார்டுல இருக்க 3 நம்பர் சொல்லிடாதீங்க. நான் தான் கெத்து, என்ன மாரி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்ற மாதிரியான சில சமிக்கைகளையும் சில தோரணைகளையும் காட்ட வைப்பார். யாரு மிஸ்டர் தவறா எடுத்துக்க வேணாம். உங்களுடைய தசா புத்தி நல்லா இல்லாட்டி வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதோட 100 மடங்கு அதிகமான வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். பட் ஆனா வேலையை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வா ஒரு சொல்யூஷனுக்காக வேண்டிட்டே இருக்கீங்களா? வருகிற மே மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான நிவர்த்தியாக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு ஷண்முக ஷடாக்ஷர சப்த சதி யாகம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கும் 7000 கோடி ஆவர்த்திக்கு மேல 23, 24 வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வா இந்த யாகம் அமைய காத்திருக்கிறது. இதுல பஞ்சலோக முருகன் சிலையும் 33 வகையான தன ஆகர்ஷண எந்திர பொருட்களும் தர இருக்குது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்களில் முருகன் அருளால் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் உள்ள ஐவிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம்ல. அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் வைகாசி மாதம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த கும்பராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது, குரு வேற டாட்டா பாபி சொல்லிட்டு 6ஆம் இடத்துல போய் உட்காரா, 6ல் உட்காந்தா நல்லதா கெட்டதா, என்னென்னமோ கேள்வி வருது மேடம், என்னென்னமோ குழப்பம் வருது, என்னன்னே புரிய மாட்டேங்குது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியே மைண்ட் வாய்ஸோட இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த கும்பராசினியர்களே. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் அப்படி தான் போகுது. அதனால் நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை, சூப்பர் ஹைஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்துல குரு உட்காந்து தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாரு. நல்லது பண்ணாரு, பண்ணாரு நல்லதெல்லாம் நிறைய பண்ணாரு. இப்போ பாய் சொல்லிட்டு 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 6ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு நம்மளுக்கு நல்லது பண்ற பிளான்ட்டே இல்லை. அவர் போய் 6ஆம் இடத்துல உட்கார்றது இஸ் சூப்பர். என்ன நிறைய பேருக்கு கடன் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை 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 இருந்த எல்லா பிரச்சனையும் அப்படி பிடிச்சு குரு எதுக்கு பிரச்சனை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்க போறார். ஏன்னா குரு இருந்த இடத்தை பால் செய்வார். அப்ப 6ஆம் இடம்னா என்ன? சத்ரு சம்காரம். அப்ப குரு சத்ரு சம்காரம் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போறார். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி மாதிரி இருக்கு இந்த வீடியோ. ஆனா என்ன பண்றது, ஏன்னா குரு இப்பதான் பெயர்றாரு. ஆல்மோஸ்ட் ஒரு இருக்கிற 12 ராசியில ஒரு 4-5 ராசி தாறு மாறுனா அதுல 4வது மிகச்சரியான யோகத்தை பெறக்கூடிய ராசி எனக்கு தெரிந்து கும்பம் தான். அந்த அளவுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். குழந்தைகள் மூலமாக இருந்த பிரச்சனையிலிருந்து முதல்ல வெளில வரப்போறீங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு நடக்க போகிறது. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனையிலிருந்து வெளில வரப்போறீங்க. இவ்வளோ உழைக்கிறேன் மேடம், இவ்வளோ வந்து ஆஃபீஸில் கிடைக்கேன், ரொம்ப ஒர்க்காலிக்காக இருக்கேன், எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கல, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, யாரெல்லாம் தவிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்தான்னு குரு தூக்கி கொடுக்க போறார். குரு மட்டுமா, அங்க சேர்ந்து வந்து அமரக்கூடிய சுக்கிரனும் அந்த வேலையை செய்ய போறார். யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருந்தோ எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் ஃபாரின் போறீங்க. போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாரின்ல இருக்க கும்பராசிக்காரங்க இங்கே வர போறீங்க, இங்கே இருக்கிற கும்பராசிக்காரங்க ஃபாரினுக்கு போறீங்க. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். 6ஆம் இடத்துல போய் குரு அமர்தல் அப்படின்றது ரைட்டு தான். ஆனால் 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு கோட் இருக்கு. கொஞ்சம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, ஆனால் என்னென்ன அந்த உங்களுக்கு சூப்பர் உச்ச குருவாகி உங்களோட 2ஆம் இடத்தை டைரக்டா பார்வை பண்றாரு. வேற என்ன சாமி வேணும், இதுவே போதும். அதுவும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு, ராசிநாதனையே பார்வை செய்யறாரு. இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு யாரெல்லாம் கலங்கிட்டு இருந்தீங்களோ கும்பராசிக்காரர்கள் பண ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வர போகிறீங்க. கையில் காசு சேரப்போகுது, அக்கௌண்ட்டில் காசு சேரப்போகுது. விரயம் மட்டுமே ஆகிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் கொஞ்சம் சுப விரயமாக போகுது.
குடும்பத்திற்காக அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் நிறைய பிளானிங் போட்டு அத ஒர்க் அவுட் பண்ண முடியாம அப்படியே உட்கார்ந்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கு டக்கு 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 டக்குன்னு காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. நெறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவ டிராவல் பண்ண போறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்காரு. ஷார்ட் டிராவல் நெறைய பண்ணுவீங்க. 4 மணி நேரம், 3 மணி நேரம் போயிட்டு சுக்கிரனுடைய பொசிஷன் சூப்பரா இருக்கு. நெறைய பேர் ட்ரெஸ் வாங்கி இந்த தடவ ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஒரு பண்டிகை மாசம் இல்ல. ஆனாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ட்ரெஸ்ஸ வாங்குவீங்க. எனக்கு ஆஃபீஸ் போட்டுக்கிறதுக்கு வேணும், எனக்கு அதுக்கு வேணும், இதுக்கு வேணும் கதைய சொல்லி ஏதாவது இந்த தடவ நெறைய சேர்க்கைகள் உண்டு. நெறைய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஒண்ணா பார்சல் உங்க வீட்டுக்கு வரும். இல்ல நீங்க யாருக்காவது பார்சல் அனுப்புவீங்க. அனுப்பிச்சீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இந்த தடவ அந்த கொரியர் சர்வீஸ் வேலையெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் காரகத்துவமான ராகு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. இதுவரைக்கும் குரு பார்வையில சமத்தா இருந்த ராகு அப்படியே கொஞ்சம் குரு கீழ இறங்குனோனே ஐ அப்படின்னு வேலைய காட்டுவாரு. தலைக்கு மேல ராகு கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பராசிக்காரங்க. தேவையில்லாம நான் திரும்பவும் சொல்ற மாரி இன்னொரு 4 மாசம் தான். கொஞ்சம் நான் இருக்கேன். நீ பண்ணு, நீ பண்ணுன்னு ராகு தூண்டுவான். கவனம். ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப கவனம். பண விவகாரத்துல ரொம்ப ரொம்ப கவனம். தப்பி தவறி அடிச்சு கேட்டா கூட ஏடிஎம் கார்டுல இருக்க 3 நம்பரை சொல்லிடாதீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்தில் பண இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பத்துக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆன்லைன் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிதானமா ஒரு 2 மாதங்கள் கடந்து விட்டீர்களே ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு அதுக்கப்புறம் தாறுமாறு தர்பாதான். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை வேற என்ன வேணும்? பேசுற சொல் மந்திர சொல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர் வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்ட முடியாது. சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இனிமே நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஆமால நீ அப்பயே சொன்னேல அப்படின்னு ஆமா சாமி போடுவாங்க. நிறைய பேருக்கு தெய்வம் குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும். பெண் தெய்வத்துடைய எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேருக்கு அப்படியே இன்ட்யூஷன் பவர் மூலமாக சில விஷயத்தை நீங்களே வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ள இருந்து ஒரு நல்லவன் குதிப்பான். வேற யாரும் இல்லை, மிஸ்டர் குரு தான். அது குரு தான் மூளைக்கு அதிபதி. அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எங்க பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாம இருந்த அமைப்பெல்லாம் மாற்றி சரியான விஷயத்த பேச வைப்பான். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையில்லாம நம்மளா வாயில வடை சுட்டுக்க கூடாது. ஏன்னா அங்க ராசிநாதன் வேற உட்காந்துருக்காரா, குரு வேற பார்க்குறாரா, நான் தான் கெத்து, என்ன மாரி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ற மாதிரியான சில சமிக்கைகளையும் சில தோரணைகளையும் காட்ட வைப்பார். யாரு? மிஸ்டர் சனி. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். உங்களை விட்டா ஆள் இல்லை, உங்களை விட்டா ஆள் இல்லைன்ற மாதிரி வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் ஜூன் மாதம் 12 தேதியெல்லாம் தாண்டிச்சுன்னா கையில் கொண்டு வந்து சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்தங்கள் நட்புகள் சூழ சில விஷயங்கள் நடக்கும். திருமண பிராப்தம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது தான் டும் சத்தம் கேட்கும். யாரெல்லாம் கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்களோ திருமணம் ஆகலையோ திருமணத்திற்கான வாய்ப்புகள், குழந்தை பேருக்கான வாய்ப்புகள், வீட்டில் புதுமனை புகுவிழா பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது வரைக்கும் எங்கள் ஸ்பௌஸுக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல அப்படி அந்த அமைப்பெல்லாம் மாறி குடும்பத்திற்கான வருமானம் வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் மூலமாக இருந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தி, எல்லாமே டக்கு 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 டக்குன்னு விலக போகுது. அப்படியே சூரியனை பார்த்தோன்னே அந்த பனி எப்படி விலகுமோ அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்த கஷ்டமெல்லாம் இந்த குருவோட பார்வையால், குருவோட அருளால் உங்களுக்கு விளைவதற்கான வாய்ப்பு இந்த வைகாசி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. எதுல கவனம்? நீங்களா போட்டு கொஞ்சம் குழப்பிக்காதீங்க. தேவையில்லாத இந்த ராகு தலைக்கு மேல இருக்கும்போது குழப்பமான ஒரு சூழல் உருவாகும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, டைலமா நிறைய கிரியேட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் நிதானமா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சுக்கிரனோட பொசிஷனும் சூப்பரா இருக்கு. ஆல்மோஸ்ட் புதனுடைய பொசிஷன் அல்டிமேட்டா இருக்கு. சொல்லவே வேணாம். அவ்வளோ சரியான ராஜயோகம் இருக்கும்போது எதை பத்தி கவலைப்படும்? 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார். பிள்ளைகளுக்காக சில விஷயத்த பார்க்க போவீங்க. இல்ல நான் ஒரு இடத்துல இருந்தேன், நீ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களை தேடி வருவாங்கல்ல, நீங்க பிள்ளைங்களை தேடி போவீங்க. இல்ல பிள்ளைகள் உங்களை விட்டு படிப்பிற்காக ஏதோட இடத்துக்கு போவாங்க. பிள்ளைகள் குறித்த கவலையிலிருந்து கும்பராசிக்காரர்கள் வெளில வருவாங்க. முதல் விஷயம். 2வது மன ரீதியாக இருந்த கவலையிலிருந்து குழப்பத்திலிருந்து வெளில வருவாங்க. 3வது உடல் பிரச்சனையிலிருந்து வெளில வருவாங்க. 4வது பண பிரச்சனையிலிருந்து வெளில வருவாங்க. 5வது எது பண்ணாலும் தடையா இருக்கு தடையா இருக்கு தடையா இருக்குன்னு நினைச்ச கும்பராசிகளுக்கு அந்த தடை நிவர்த்தி அடைய போகுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே ஏறுமுகமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இனிதே அந்த ஆறுமுகம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார். ஏன்னா 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி, 3ஆம் இடம் தான் முயற்சி, 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அந்த இடத்த அதிபதி போய் ஆட்சி வாங்கி இருக்கும்போது வேற என்ன, தொட்டதெல்லாம் வெற்றுதான். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் கவனம். கும்பராசிக்காரங்க, அதுவும் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனம். தவறா எடுத்துக்க வேணாம். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இல்லாட்டி வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதோட 100 மடங்கு அதிகமான வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். பட் ஆனால் வேலையை பார்க்குற இடத்துல கவனம். கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் இன்னொரு வேலைக்கு போங்க. இல்லை விட்டுட்டு அப்புறம் தேடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால வேலைன்ற இடத்துல மட்டும் ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்காரு சனி. கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. ஏன்னா ராசிநாதனுடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் கொஞ்சம் அவ்வளவாக சரியாக இல்லை. அதனால அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த வைகாசி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பாங்க. ஸ்கூல் வேற ஓப்பன் ஆகிடும். ஜாலியோ ஜில்கானவாக இருக்கும். இது வரைக்கும் கும்பராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி,
இந்த மாதம் தலைமைத்துவம் கிடைக்கும். நிறைய பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் கவலையே இல்ல. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொடுற இடமெல்லாம் வெற்றி. திருமண பாக்கியம் கிடைக்க போகுது. குரு 2ஆம் இடத்துல இருந்தால் வேலையில சரியா இல்ல. எனக்கு வேற வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு வேற வேலை கிடைக்கும். முருகனுடைய அருளால் மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி மிகச்சரியா உட்காந்துருக்காரு. நீங்க முயற்சி பண்றீங்கன்னா தொட்ட இடமெல்லாம் வெற்றி. இதுவரைக்கும் நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன் மேடம். கைக்கு வருது, கண்ணுக்கு தெரியுது. ஆனா அப்பாயின்மெண்ட் மட்டும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கரெக்ட். 2 ரவுண்டு போகுது, 3 ரவுண்ட் போகுது, 4வது ரவுண்ட்ல அப்படியே நிக்குது. அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ரூட் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். சூப்பரா இருக்கு. இடம் வாங்கணும், மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் குருவோட பொசிஷனை பொறுத்தவரைக்கும். ஸோ கடன் வாங்கியாவது ஒரு இடத்த வாங்குவோம், கடன் வாங்கியாவது ஒரு வீட்டை வாங்குவோன்ற மாதிரி இருக்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் அதை அடைப்பதற்கான வாய்ப்பும் குரு அருளால் நடந்தே தீரும். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கவலைகளிலிருந்து வெளில வருவீங்க. பிள்ளைகள் குறித்த கவலை, உங்க உடல்நிலை குறித்த கவலை, உங்களுடைய கணவர் குறித்த கவலை. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது உட்காந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கும். மற்றவர்களை குறித்த கவலை, உங்கள் மீது மதிப்பு மரியாதை குறித்த கவலை, இதெல்லாம் தாண்டி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை வழியில போகும்பா. சூரியன் வந்து உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷனும் ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுன்றது கொஞ்சம் கோவம் வரும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாம கோவப்படாம இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா இன்னும் பாதச்சனி விலகல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஓகே தான். தம்மா துண்டு இத்ரூண்டு 2 வருஷம் சனி வச்சு செய்ய போறாரு. அதை மைண்ட்ல எப்பயுமே ஒரு ஓரத்துல வச்சுக்கிட்டே இருங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் லிட்டிலா தடை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா கண்டிப்பாக கந்த பெருமான் அவர்கள் அந்த தடைகள்லாம் தவிடுபடியாகும். கும்பராசிக்காரர்கள் 60 வயது தாண்டியவர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியம் மேம்படும். அலைச்சல் அதிகரிக்கும். நிறைய தொலைதூர பயணங்கள் கிடைக்கும். 60 வயசுக்கு மேல இருக்கவங்க நிறைய தடவை டிராவல் பண்ணுவீங்க கும்பராசிக்காரங்க. இல்ல கும்பராசிக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த தடவை டிராவல் பண்ணுவீங்க. எங்க பையன் ஃபாரின்ல இருக்கான், என் பொண்ணு ஃபாரின்ல இருக்கா, இல்ல அங்கேருந்து இங்கே வர, இல்ல நான் அங்க போறேன்ற மாதிரி ஏதோ ஒரு விமானத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் தவிடுபடியாகக்கூடிய, சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரர்கள் விமானம் பார்ப்பீங்க. அதை தாண்டியும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை பாம்பு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யூஸ்வலி கும்பனா ஊஞ்சல்னு சொல்லுவீங்க, வேற ஏதாவது சொல்லுவீங்க. திடீர்னு பாம்புக்கு வரீங்க அப்படின்னா எஸ், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் கவனமாக இருக்கணும். ஃபினான்ஷியல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பாம்பு பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது. பாம்பு பார்த்தீங்கன்னா பெருசாக பயப்படாதீங்க. பாம்பு கொத்துற மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஐ ஜாலி அப்படின்னு ஹைஃபை உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கோங்க. எந்திரிச்சு போய் கண்ணாடியை பார்த்து ஐ ஸ்மைல் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா யாரெல்லாம் பாம்பு கனவுல கொத்துற மாதிரி பார்க்குறாங்களோ அவங்களுடைய கஷ்டகாலம் விலகப் போகிறது என்று அர்த்தம். அதனால நிறைய பேருக்கு இந்த தடவை பாம்பை பார்த்தா எப்படி படைய நடக்குமோ அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களை பார்த்தா இது வரைக்கும் கோமாளியாக பார்த்தவங்கலாம் இனிமே இப்படி ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் மாறப்போகுது. என்னடா இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருந்தது. இன்னுமே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அடுத்தவர்களை வியக்க வைக்கக்கூடிய அமைப்பாக மாறுவதற்கான தருணத்தை குரு கொடுப்பதற்கு சரியான காலமாக இருக்குது. முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி தான். இந்த தடவை எந்த எண்ணெய் பயன்படுத்தினால் எனக்கான அதிர்ஷ்டங்கள் திறக்கும்? சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது மேடம். எந்த எண்ணெய் நான் பயன்படுத்தினா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 730587 730558 இந்த எண்ணெய் பயன்படுத்துங்க. இந்த எண்ணெய் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு தடவை எழுதிட்டு போங்க. இல்லை கையில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது கேதுவால் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்கள் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, குட்டி குட்டியாக வரக்கூடிய தடைகளாக இருந்தாலும் சரி, புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய லேசினஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது இந்த மாதம் நிவர்த்தி ஆகும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகளை சாதனையாக்கக்கூடிய காலமாக இனிதே மலர காத்திருக்கிறது.